ஒன் ஆஃப் மை ஃபாலோவர் ஒரு பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்த நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 3 years old. 2 years சூப்பராக போயிருக்கு. 2 பேரோட பாண்டிங் அவ்வளோ அமேசிங்காக இருந்திருக்கு. பட் லாஸ்ட் 1 year அந்த பையனோட டாக்ஸிக் அந்த பொண்ணால் ஃபேஸ் பண்ண முடியாமல் எவ்ரிடே அந்த பொண்ணு கோயிலுக்கு போகும்போதோ இல்லை அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட வெளியே போகும்போதோ இல்லை அவங்க அண்ணன் கூட வெளியே போகும்போதோ அந்த பையன் வீடியோ கால் பண்ணிட்டு போ, இல்லை எந்த பையன் கூட ரூம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளால் அந்த பொண்ணை டெய்லியும் அப்யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பொண்ணு இதுக்கு மேலே தாங்க முடியாமல் பிரேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, அந்த பொண்ணு கூட எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே பெய்ட் சர்வீஸ்க்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டி இருக்கான். ஸோ அந்த பையன் அப்படி சொன்னதுமே அந்த பொண்ணு அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஸோ அந்த பையன் டெய்லியும் பெக் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, என் லைஃபே போயிடும். அதுக்கப்புறம் ஃபேமிலிலையும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி என்னை மதிக்க கூட மாட்டாங்க, எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க சொல்லிட்டு அந்த பையனை பிச்சை எடுத்திருக்காங்க. பட் அந்த பையன் அதை எதுவுமே கேட்காம டெய்லியும் அந்த பொண்ணை அழ வச்சு பார்க்குறதே அந்த பையனுக்கு ஒரு ஹாபியாக இருந்திருக்கு. தென் இந்த சுச்சுவேஷன் அந்த பொண்ணு எப்படி திரும்ப ஃபேஸ் பண்ணாங்க, அந்த பையன் என்னென்ன பண்ணாங்களோ அதை அப்படி ஆப்போசிட்டில் பண்ண சொன்னேன். எக்ஸாம்பிள், ஒரு முள்ளால் தான் எடுக்க முடியும், அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண சொன்னேன். என்னென்னா எவ்வளோ டாக்ஸிக்காக அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறானோ அதே மாதிரி தான் அந்த பையனுக்கு நீ ஆன்சர் பண்ணும்போது கூட அதே லெவலில் ஆன்சர் பண்ணுன்னு சொன்னேன். இட் மீன்ஸ் அந்த பையன் வீடியோ போஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு சொல்ல வேண்டியது, போஸ்ட் பண்ணிக்கோ, உன்னால் முடிஞ்சால் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன். அந்த பையன் வீட்டில் சொல்கிறான்னா சொல்லிக்கோ, நான் பார்த்துக்கிறேன். இட் மீன்ஸ் இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் யோசிக்க வைக்கும். இட் மீன்ஸ் அந்த பொண்ணு அந்த பையனை ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணாங்க. அந்த பையன் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட போஸ்ட் பண்ணிக்கோ, பரவாயில்ல நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அந்த பையன் வீட்டில் போய் சொல்கிறேன்னு சொன்னால் கூட ஸோ எங்கள் அம்மா தானே எங்கள் அண்ணன் தானே நான் அவங்க கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், இல்லை ரிலேட்டிவ் கிட்ட சொன்னால் பரவாயில்ல சொல்லிக்கோ, ரிலேட்டிவ்ஸ் வந்தால் என்ன வரலனா என்ன அப்படின்ற லெவல், லைக் பார்த்துக்கிறேன், எதுவாக தான் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் அந்த பொண்ணு பேசுனதால இன்றைக்கி அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட பணிஞ்சு பேசுகிறான். என்றைக்குமே ஒருத்தர் உங்களை டார்கெட் பண்ணி உங்களை அழ வைக்க ட்ரை பண்ணுறாங்களா, ஆப்போசிட்டில் அப்படியே பேசுங்க. அந்த பையன் எது பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட் அப்படியே பேச ஆரம்பிங்க. அந்த பையன் ஏதாவது உங்கள் அழ வைக்க ட்ரை பண்ணால் கூட அந்த பையன் எதை வச்சு பேசுகிறானோ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே பேச ஆரம்பிங்க. இட் மீன்ஸ் ஒரு முள்ளால் தான் எடுக்கணும். அந்த பையன் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணால் நீங்களும் அந்த பையன்கிட்ட டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஸோ நீங்கள் இது மாதிரி ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்சன்கிட்ட நீங்களும் டாக்ஸிக்காக இருங்க, தப்பே இல்லை. டாக்ஸிக்கால மட்டும்தான் தூக்க முடியும். புரியும் நம்புகிறேன்.